Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 2 exercise 2.6 ல 9th sum பார்க்கலாம். A man repays a loan of 65,000 by paying 400 rupees in the first month and then by increasing the payment by 300 rupees every month. அதாவது ஒருத்தர் வந்து லோன் வாங்கியிருக்காரு, 65,000 வந்து அவர் கட்டணும். இதில் ஃபர்ஸ்ட் மந்த் 400 ருபீஸ் கொடுக்குறாரு, அதுக்கப்புறமா 300 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. அப்போது ஹவு லாங் வில் இட் டேக் ஹிம் டு கிளியர் த லோன், எத்தனை மாதத்துக்குள்ளே, தட் இஸ் என்னோட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே அந்த டேட்டாவை வச்சு 400 அப்படின்னு ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் அவர் 400 தான் கட்டுறாரு, அதுக்கப்புறமா 300 இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது கூட 300 போடுறப்ப 700, திரும்ப இது கூட 300 ஆட் பண்ணுறப்ப 1000 அப்படின்னு வந்துடும். டோட்டலாக இப்படி கட்டிகிட்டே போகிறப்போ அவருக்கு கிடைக்கிறது வந்து 65,000. ஸோ எஸ்என் வந்து 65,000, என் வந்து கொஷின் மார்க்கு. எல்லாமே கிளியராக இருக்குது. ஏவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 400, டியோடது வந்து 300 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க பார்த்தியா, அதுதான் 300. ஸோ அதுதான் டி. ஸோ டி வந்துட்டு 300, எஸ்என்னோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ நான் எஸ்என் ஃபார்மில் எழுதிட்டு இதில் எல்லா வேல்யூஸும் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போது 2 இந்த பக்கமாக கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், பேலன்ஸை அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். இங்கே 300ஓட உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் 800 மைனஸ் 300 வந்து ப்ளஸ் 500ன்னு போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 1,30,000 இந்த பக்கம் மைனஸில் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டிவைடட் பை 100 பண்ண முடியும், நான் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நம்மளோட என் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு டாஸ்கே. நான் வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. ஃபார்முலா எழுதி நான் போட்டிருக்கேன், ஓகேவா? அடுத்தது இல்லை இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஃபேக்டரைஸ் மெத்தடும் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபேக்டரைஸோட மெத்தடும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சால்வ் பண்ணால் ஒன்று வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்துடும், அப்போ என்னோடய வேல்யூ வந்து 20 வந்துடும். ஸோ 20 மந்த்ஸில் அவர் வந்து லோனை கிளியர் பண்ணிடுவார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.